ஓகே. நேத்து வரைக்கும் நம்ம என்னலாம் பார்த்திருக்கோம் அப்டின்னா, பேசிக்கா வந்துட்டு டைப் கன்வர்ஷன் பார்த்தோம். அப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். இது 2த்தையும் பார்த்தோம் அப்டிதானே? இன்னைக்கு வந்துட்டு லூப் கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகேவா? சோ ரிவைஸ் பண்ணிட்டு வர்றதுல இன்னைக்கு லூப் கான்செப்ட்ஸும், அரே மெத்தட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டா ஓகே. ஆ ஒருவேள 2ம் முடிச்சுட்டு டைம் இருந்தா நம்ம வந்துட்டு ஈவென்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட மைக் ஆன்ல தானே இருக்கு. ஓகே. லூப்ஸ்ல வந்துட்டு நீங்க வழக்கமா என்னென்ன லூப்ஸ்லாம் படிச்சிருப்பீங்கன்னா, ஃபார் லூப் படிச்சிருப்போம். ஒயில் லூப்பு, அப்புறம் வந்துட்டு டூ ஒயில் லூப்பு, இது எல்லாமே படிச்சிருப்போம். பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு தெரியும். கன்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் நம்ம நார்மலா படிச்சது. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல புதுசா நம்ம என்னென்ன லூப்ஸ்லாம் படிப்போம்னா, ஃபாரின் லூப்பு, ஃபார் ஆஃப் லூப்பு, அப்புறம் இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு ஒண்ணு படிப்போம். சோ அது மட்டும் என்ன ஃபாரின், ஃபார் ஆஃப்னா என்ன, இன்ஃபைனைட் லூப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸோட எதுக்கு முதல் லூப் என்ன எதுக்காண்டி யூஸ் பண்ணோம்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டெப்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அன்டில் நம்ம ஒரு கண்டிஷன் வச்சிருப்போம். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற வரைக்கும் நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கணும், அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஆர் த கண்டிஷன்ஸ் இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்துட்டு திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். அததான் நம்ம வந்து லூப்னு சொல்லுவோம். இதுல ஃபார் லூப்புக்கும் ஒயில் லூப்லயும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, ஜஸ்ட் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் லூப் வந்துட்டு இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்களா, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும். ஒரு வேரியபிள நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு கண்டிஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட இன்கிரிமெண்ட். இதுல நீங்க வந்துட்டு இனிஷியலைசேஷன் வந்துட்டு ஆப்ஷனல் தான். சம்டைம்ஸ் இனிஷியலைசேஷன் குடுக்காம ஒரு கோலன் மட்டும் வச்சுட்டு கண்டிஷன் மட்டும் குடுத்து இன்கிரிமெண்ட் பண்ற கேஸஸும் இருக்கு. ஓகேவா? பட் ஒரு கண்டிஷன் கண்டிப்பா இருக்கணும். இல்லன்னா அது என்ன ஆகும், அந்த லூப் வந்துட்டு ஒரு ஸ்டாப்பே இல்லாம திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். சோ அதனால கண்டிஷன் கண்டிப்பா இருக்கணும். பட் இனிஷியலைசேஷன்ங்கிறது ஆப்ஷனல் தான். ஓகே. சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அத இன்கிரிமெண்ட் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் எப்படி அது வந்துட்டு அதோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு லூப்ப வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த லூப்க்குள்ள உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப வெல்கம் டு இன்ஃபோ ஸ்டேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போயிட்டு என்ன பண்ணணும்னா, இத சாரி சாரி ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டு அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் வந்துட்டு இப்போதைக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அந்த லூப்க்குள்ள உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆயிட்டு அந்த பர்ட்டிகுலர் வந்து நமக்கு இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆயிட்டு திருப்பியும் போயிட்டு இன்கிரிமெண்ட் ஆனோனே இப்போ வந்து இனிஷியலா வந்து 0ன்னு இருந்துச்சு. இன்கிரிமெண்ட் ஆனோனே ஐயோட வேல்யூ 1 ஆயிரும். சோ இப்போ இனிஷியலைசேஷன்ல என்னது இஸ் ஈக்குவல் டு என்னது 1 ஆயிரும். திருப்பி போய் கண்டிஷன் செக் பண்ணும். லெஸ் தென் 5 அப்படின்னு செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ தான். சோ திருப்பி ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் திருப்பி இன்கிரிமெண்ட் ஆகும். திருப்பி இனிஷியலைசேஷன் வரும். சோ இந்த மாதிரி நமக்கு இந்த ஃப்ளோல திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அன்டில் எது வரைக்கும், அந்த ஐயோட வேல்யூ வந்துட்டு லெஸ் தென் 5 இருக்கிற வரைக்கும். ஒன்ஸ் அது கிரேட்டர் தென் 5 ஆகிட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு லூப் விட்டு எக்ஸிட் ஆகி வெளியில வந்துரும். சோ இதுக்குதான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஹம், நமக்கு வந்துட்டு ஃபார் லூப் நமக்கு டவுட் வரும் தானே. இப்ப ஃபார் லூப்பும் ஒயில் லூப்பும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனா எப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம், எப்போ ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு இங்க எத்தனை டைம் ஐட்ரேட் ஆகணும் நமக்கு தெரியுது. நமக்கு வந்துட்டு நம்ம வந்து ஏன் இங்க லெஸ் தென் 5 குடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு என்னோட லூப் வந்துட்டு 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆனா போதும், ஐட்ரேட் ஆனா போதும் அப்படின்னு எனக்கு தெரியுது. சோ எத்தனை டைம் எனக்கு ஐட்ரேட்னா எனக்கு ரிப்பீட் ஆகுறது. சோ வந்துட்டு ரிப்பீட் ஆகுறது வந்து எத்தனை டைம் ஐட்ரேஷன் நடக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் எனக்கு எத்தனை டைம் அந்த சில டைம் நமக்கு வந்துட்டு அது எத்தனை டைம் ஐட்ரேஷன் ஆகும்னே நமக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன் குடுப்போம். அது திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். சோ வந்து ஐட்ரேஷன் எத்தனை டைம் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா, நம்ம வந்துட்டு வைல் லூப்குள்ள போவோம். ஓகே.
சோ இதுதான் அதோட ஃபார்மட். சோ ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், அப்புறம் வந்து அந்த டெஸ்டிங் கண்டிஷன், அப்புறம் இன்கிரிமென்ட்டோ அல்லது டிக்ரிமென்ட்டோ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா அந்த வேரியபிள அப்டேட் பண்றதுக்கு. சோ அப்டேட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு அந்த வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி இங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. சோ இங்க வந்துட்டு இனிஷியலைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, x இஸ் ஈக்குவல் டூ 2 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிமிலர் டூ சி புரோகிராமிங் மாரி தான் இருக்கும். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். இது மேக்ஸிமம் இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே சி புரோகிராமிங் மாரி தான் இருக்கும். சோ லூப்பும் வந்துட்டு உங்களுக்கு சி புரோகிராமிங் மாரி தான் இருக்கும் சின்டாக்ஸ். பைத்தான்ல வந்துட்டு நம்ம வேற மாரி சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. இதுல வந்துட்டு சிமிலர் டூ சி மாரி இருக்கும். இப்போ வந்து இங்க வந்து இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. இனிஷியலைஸ் பண்ணிட்டு கண்டிஷன் ட்ரூவான்னு செக் பண்றோம். செக் பண்ணிட்டு அது வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஓட வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. சோ நமக்கு வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு வேல்யூவ நீங்க எழுதணும் அப்படின்னா, இதே சி புரோகிராமிங்கா இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுட்டு, பெர்சன்டேஜ் எஸ் அப்படின்னு போட்டு, கமா அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். பட் இங்க நமக்கு என்ன வேணும்னா, இந்த இடத்துல எனக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா பிளஸ் எக்ஸ்ன்னு போடலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் நம்ம பார்த்தோம்ல, டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள எனக்கு இப்ப எக்ஸோட வேல்யூ வேணும்னா எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த எக்ஸோட வேல்யூ எனக்கு வந்துரும். அப்படியே நம்ம என்ன செய்யலாம், வேல்யூ போடலாம். இப்படி பிளஸ் எக்ஸ் அப்படின்னு வேல்யூ போடலாம். ஓகே. அடுத்து என்னது அப்படின்னா, வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்துட்டு இங்க வந்து என்னது 2ன்னு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும் until இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும். சோ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கிற வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். இதுதான் ஃபார் லூப். சோ இந்த ஃபார் லூப் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இப்ப எனக்கு இது வந்துட்டு 3 டைம் தான் ஐட்ரேட் ஆகணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதனால நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்ததுனால இது என்ன 3 டைம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சோ ஐட்ரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா ஃபார் லூப், தெரியலைன்னா ஒயில் லூப் இது யூஸ் பண்ணுவோம். சோ சோ வந்து இங்க வந்துட்டு அதே மாதிரிதான். பட் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபர் ஆகும். நம்ம என்ன பண்ணோம், அங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டு அடுத்து வந்துட்டு அதுலயே நம்ம என்ன செஞ்சோம், ஒரு ஒரு கோலன் கொடுத்து செமிகோலன் கொடுத்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். பட் இங்க வந்துட்டு எனக்கு என்னது அப்படின்னா, சோ இங்க வந்து நீங்க கேட்கலாம், ஏன்னா இங்கேயும் வந்து வேல் வந்து 6 தானே கொடுத்துருக்கேன், வேல் லெஸ் தென் 6. அப்ப இங்க எனக்கு ஐட்ரேஷன் தெரியுது, நான் ஏன் இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அங்கேயும் நம்ம எப்படி கொடுத்துருந்தோம்னா, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருந்தோம். சோ எனக்கு ஐட்ரேஷன் தெரிஞ்சது, அதனால நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன். இங்கேயும் எனக்கு வந்து வேல் லெஸ் தென் 6 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏன் நான் ஒயில் லூப் யூஸ் பண்ணணும், ஃபார் லூப்பே யூஸ் பண்ணலாமே. ஃபார் லூப்பே யூஸ் பண்ணலாம், ஒயில் லூப்பே யூஸ் பண்ணலாம். இன் கேஸ் சம் கேசஸ்ல உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா, கண்டிஷனே கொடுக்க மாட்டீங்க. ஓகேவா, ஒயில் ஆஃப் 1 அப்படின்னு கொடுப்போம். ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த அந்த ஒயில் லூப் வந்து அப்போதைக்கு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஒயில் ஆஃப் 1 இல்ல ஒயில் ஆஃப் 2 அந்த மாதிரி கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், எக்ஸிக்யூட் பண்ண வைப்பேன். அந்த டைம்ல எல்லாம் எனக்கு ஐட்ரேஷன் தெரியாது, அதனால நான் ஒயில் லூப் யூஸ் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க நிறைய கோட் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து ஒயில் லூப் கான்செப்ட் வந்து தெளிவா தெரிஞ்சிடும். ஓகேவா, இங்கே எனக்கு வேல் லெஸ் தென் 6ங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்க ஐட்ரேஷன் தெரிஞ்சா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. பட் உங்களுக்கு ஐட்ரேஷன் தெரியல அப்படிங்கும் போது நீங்க ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா நீங்க என்ன யூஸ் பண்ணணும், ஒயில் லூப் தான் அந்த டைம்ல யூஸ் பண்ணணும். ஓகேவா, சோ இங்க வந்துட்டு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா, இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிஷன் மட்டும் தான் அந்த பிராக்கெட் குள்ள கொடுப்போம். ஃபார் லூப் மாதிரி இனிஷியலைசேஷன் கண்டிஷன் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டோம். சோ கண்டிஷன் மட்டும் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. கடைசி அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்டா என்ன பண்ணிருக்கேன்னா அந்த வேல்யூ வந்து நான் இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கேன். இன்கிரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுது, திருப்பி போய் கண்டிஷன் செக் பண்ணுது, திருப்பி எக்ஸிக்யூட் ஆகுது, வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கேன். சோ அன்டில் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் நமக்கு வந்துட்டு அது பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்து டூ வைல் லூப். சோ டூ வைல் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன் கேஸ் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, ஃபார் லூப்பும் சரி ஒயில் லூப்பும் சரி, உங்களுக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அந்த லூப்பே எக்ஸிக்யூட் ஆகும், அப்படிதானே. பட் டூ வைல் லூப்ல அப்படி கிடையாது. சோ டூ வைல் லூப்ல அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆவது என்ன பண்ணிரும் அப்படின்னா அந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆயிரும். சோ டூன்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷனே கொடுக்க மாட்டோம்.
ஃபர்ஸ்ட் டூன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு கடைசியா தான் ஒயில்ல வந்து கண்டிஷனே கொடுப்போம். ஸோ அட்லீஸ்ட் ஒன் டைமாவது அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு தான், ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டு தான் அந்த கண்டிஷனே செக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். ஒன் டைம் என்னோட கோட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அடுத்து கண்டிஷன் செக் பண்ணணும். அந்த மாதிரி கேசஸ்ல தான் நம்ம என்ன செய்வோம், டூ ஒயில் லூப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ டூ இப்போ டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். டெஸ்ட் 1 வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு இன்கிரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்துதான் நமக்கு என்ன செய்யும், கண்டிஷனே செக் பண்ணுது. ஸோ ஒயில் டூ ஒயில் லூப்ல என்ன பண்ணணும், சின்டாக்ஸ் டூ போட்டுட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள உங்களோட கண்டிஷன் செட் ஆஃப் கோட எழுதிட்டு அது முடியும் போது ஒயில் லூப் கண்டிஷன், சரியா, ஒயில் லூப் வந்து போட்டு அதுக்குள்ள கண்டிஷன் எழுதியிருக்கணும். எழுதிட்டு நம்மளுக்கு திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரூவா இருந்தாலும் டூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா அந்த டூக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், லூப் விட்டு எக்ஸிட் ஆயிரும். ஸோ இதான் டூ ஒயில் லூப். இந்த 3 கான்செப்ட் புரிஞ்சுட்டா, ஒயில் லூப், டூ ஒயில், ஃபார் லூப் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா, எதை எதுக்காண்டி யூஸ் பண்றோம்னு. இந்துமதி, சாய்வர்ஷினி புரிஞ்சது தானே? எதையும் ரிப்பீட் பண்ணணுமா? இந்துமதி, ஓகே, டவுட் இருந்தா கேளுங்க, ஓகேவா? சாய்வர்ஷினி நெட்வொர்க் இஷ்யூவா? ஓகே, கான்செப்ட் எதுவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா சொல்லிருங்க, ஓகேவா? ஓகே, அடுத்து என்னது அப்படின்னா ஃபாரின் லூப், ஃபார் ஆஃப் லூப். இது வந்து புது கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம படிச்ச டூ ஒயில் இதெல்லாம் நீங்க வந்து பைத்தான்லயும் படிச்சிருப்பீங்க, சிலையும் படிச்சிருப்பீங்க. ஃபாரின் ஃபார் ஆஃப்ங்கிறது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு புது கான்செப்ட் தான். ஸோ ஃபாரின் லூப் எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம், ஃபார் ஆஃப் லூப் எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆப்ஜெக்ட் படிச்சோம் அப்படிதானே? ஆப்ஜெக்ட்ல நம்ம எப்படி எழுதுவோம், கீ வேல்யூ பேர்ஸா எழுதுவோமா? சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள எனக்கு வந்துட்டு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவேன்னா இந்த ஃபாரின் லூப் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னா என்னோட லூப் இந்த ஆப்ஜெக்ட் குள்ள என்டர் ஆகி அதுல உள்ள வேல்யூஸ பிரிண்ட் ஆகணும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு, 1 2 3 3 கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு கீ வேல்யூ பேர்ஸா என்ட்ராகி அப்ப என்னது, திருப்பி திருப்பி நம்ம என்ன செய்யறோம், அந்த மை ஆப்ஜெக்ட்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குள்ளேயா போகும். அப்ப அங்க ஒரு ரிப்பீட்டேஷன் நடக்குதானே, அந்த மை ஆப்ஜெக்ட்குள்ளே தானே திருப்பி திருப்பி என்டர் ஆகுறோம். சோ அதனால நம்ம வந்து லூப் யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் விசிட் பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு ஆஹ் நிறைய ப்ரோக்ராமிங் வந்து கொஸ்டின் சால்வ் பண்றீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டிஜிட்ஸ வந்துட்டு விசிட் பண்ணணும், இல்ல ஒரு அரேஸ்க்குள்ள உங்களுக்கு விசிட் பண்ணணும், ஒவ்வொரு அந்த அரேஸோட ஒவ்வொரு எலமெண்ட்குள்ளயா விசிட் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? சோ அந்த ஃபார் லூப் யூஸ் பண்றதுல இப்ப எனக்கு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இன்சைடு போயிட்டு ஒவ்வொரு கீ அண்ட் வேல்யூஸை எனக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுனால நான் வந்து என்ன யூஸ் பண்றேன், ஃபாரின் லூப் யூஸ் பண்றேன். இதே எனக்கு வந்து ஒரு அரேஸ்க்குள்ள போயிட்டு எனக்கு வந்துட்டு எலமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணுவேன், ஓகேவா? ஆப்ஜெக்ட்டுக்குள்ள யூஸ் பண்ணணும்னா ஃபாரின், அரேஸ்க்குள்ள யூஸ் பண்ணணும்னா ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்துட்டு என்ன பண்ணும்னா ஃபாரின் லூப், ஃபார் ஆஃப் லூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களால டைரக்டாவே அந்த வேல்யூ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஐட்ரேட் பண்ணிக்கலாம். நான் ஃபாரினையும் ஃபார் ஆஃபையும் கம்பேர் பண்ணி சொல்றேன். ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வந்துட்டு ஃபார் ஆஃப்ல எப்படின்னா, இப்ப நீங்க ஃபாரின்ல வந்துட்டு எது மூலியமா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கீயை ஆப்ரேட் பண்ணி ஃபாரின்ங்கிறது வந்துட்டு எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து மைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றீங்கன்னா நீங்க ஃபாரின் லூப் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். பட் ஃபார் ஆஃப் லூப் வந்துட்டு நீங்க வந்துட்டு அரேஸ்க்கு யூஸ் பண்றீங்க. சோ அது என்னதுன்னா டைரக்டாவே நீங்க வேல்யூஸ் ஆக்சஸ் பண்றீங்க. ஒரு அரே இருக்குன்னா அதுல வந்து கீ வேல்யூ பேர்ஸ்லாம் இல்ல, டைரக்டாவே நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது நீங்க வந்து ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ணணும். பட் நீங்க ஆப்ஜெக்ட்ல எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னா அதோட கீயை ஆக்சஸ் பண்ணி அதோட வேல்யூ ஆக்சஸ் பண்றீங்க. ரெண்டாவது கீயை ஆக்சஸ் பண்ணி அதோட வேல்யூ, கீஸ்னா என்னது, இந்த எக்ஸ் ஒய் இசட் அதான் அதோட கீ, அதோட வேல்யூஸ் 1 2 3ங்கிறது அதோட வேல்யூஸ். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அதை கீயை ஆக்சஸ்
ஆக்சஸ் பண்ணி அந்த கீழே உள்ள வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து எழுதுறேன். அப்ப நான் இப்ப இங்க என்ன பண்றேன், கீ ஆக்சஸ் பண்ணி தானே பண்றேன், அதனால ஃபாரின் லூப். ஃபார் ஆஃப் லூப்ல என்ன பண்றோம், அரேஸ்ல உள்ள வேல்யூஸ டைரக்டா ஆக்சஸ் பண்றதால ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப நான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு டைரக்டா ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபாரின் லூப்புக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இது வந்துட்டு ஃபாரின் லூப்புக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு நான் வந்துட்டு லெட்ல வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன், மை ஆப்ஜெக்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா கீ வேல்யூ பேர்ஸ்ல எழுதிக்கிறேன். ஸோ அதே மாதிரி x1 கமா xy வந்துட்டு 2ன்னு வச்சுக்கலாம், கமா z வந்துட்டு நம்ம வந்துட்டு 3ன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் வந்துட்டு இப்ப நான் ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஃபாரின் லூப்பை வச்சு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கூடயா என்டர் ஆக போறேன். சோ நான் என்ன பண்றேன், ஃபாரின் போட்டுட்டு கீ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். ஆக்சுவலி இந்த கீ வேரியபிள் எதுக்கு அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், டைரக்டா ஃபாரின் லூப்ல உங்களால டைரக்டா வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ அதனால கீ வச்சுதான் ஒரு கீ எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணி தான் அதோட வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால லெட் கீ அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இன் மை ஆப்ஜெக்ட்ல அந்த வேரியபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன். console.logல key, சோ நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபாரின் லூப்ல உள்ள ஒவ்வொரு கீஸ்குள்ளயா என்டர் ஆகணும். சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபார் லெட் கீ இன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கீஸையும் நான் வந்துட்டு என்டர் பண்றேன். அது வந்து இன்சைட், எதுக்கு இன்சைட்ல இருக்கு, மை ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கு. சோ அந்த கீஸ வந்துட்டு நான் என்டர் பண்ண போறேன். அதை எப்படி நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதோட வேல்யூஸ்க்கு ஃபர்ஸ்ட் கீயை பிரிண்ட் பண்ணணும், அப்புறம் அந்த கீயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். சோ அந்த கீயோட வேல்யூனா மை ஆப்ஜெக்ட் ஆஃப் கீ அப்படிங்கும் போது அந்த மை ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற அந்த கீயோட வேல்யூஸ பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி நீங்க மை ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கீ அப்படின்னு எழுதுனீங்கன்னா அது வந்துட்டு அந்த கீழ உள்ள வேல்யூஸ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வச்சு நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு கீயா ஆக்சஸ் பண்ண போறேன். அதனால லெட் கீ இன் மை ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு கீயா ஆக்சஸ் பண்றேன். ஆக்சஸ் பண்ணி எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த கீயோட வேல்யூ, தட் மீன்ஸ் அந்த எக்ஸ் ஒய் இசட் அது பிரிண்ட் ஆகணும். கம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த மை ஆப்ஜெக்ட் ஆஃப் கீ அப்படிங்கும் போது அந்த கீழ உள்ள வேல்யூஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். அந்த 1 2 3 பிரிண்ட் ஆகணும். இது எத்தனை டைம் பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும், லெட் கீ இன் மை ஆப்ஜெக்ட்னால எத்தனை கீ மை ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கோ அத்தனை கீ வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்ப நான் ஜெட்டுக்கு வரைக்கும் கொடுத்துருக்கேன்னா ஜெட் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நான் ஜெட் அப்புறம் வந்துட்டு நான் ஏபிசிடின்னு எத்தனை கீஸ் கொடுக்குறோனோ அத்தனை கீஸையும் வந்துட்டு ஒவ்வொன்னா விசிட் பண்ணி அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்ப நீங்க அவுட்புட் செக் பண்ணணும்னா ஓகே, இப்ப நமக்கு என்ன ஆயிருக்கு, அதோட கீ பிரிண்ட் ஆயிருக்கு. அப்புறம் அது பக்கத்துல அதோட வேல்யூ, அடுத்த கீ அதோட வேல்யூ, அடுத்த கீ அதோட வேல்யூ. இந்த மாதிரி கீஸ் ஆக்சஸ் பண்ணி அதோட வேல்யூஸ எழுதியிருக்கோம். இது வந்து ஃபாரின் லூப். ஓகே, அடுத்து ஃபார் ஆஃப். ஃபார் ஆஃப்க்கு என்ன பண்ணணும், ஒரு அரே டிக்ளேர் பண்ணணும். சோ நான் லெட் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேயை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த அரேல என்னெல்லாம் வச்சுக்கிறேன்னா சும்மா நார்மலா அப் டு 5 வரைக்கும் ஒரு நம்பர் மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் இப்போ ஒரு ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ண போறேன். ஃபார் ஆஃப் லூப்ல நம்ம என்ன பார்த்தோம், டைரக்டா நம்மளால வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணிக்கணும். சோ ஃபார் லெட் வேல்யூ ஆஃப் அரே. சோ வந்துட்டு
அதுல உள்ள வேல்யூ. இந்த வேல்யூ, கீன்லாம் குடுக்குறோம்ல, இதெல்லாம் வந்து நம்ம குடுக்குற வேரியபிள் தான் சரியா? நீங்க வந்துட்டு அது வந்து நம்ம கீன்னு குடுத்தா தான் அது ஆக்சஸ் ஆகும். அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த இன்னுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, கீவ வந்து ஆக்சஸ் பண்ணி தான் வேல்யூ ஆக்சஸ் பண்ணும். ஆஃப்ங்கிற வேர்ட குடுத்தீங்கன்னா, ஆஃப்ங்கிறது தான் இங்க கீவேர்டு. இங்க இன்னுன்னு யூஸ் பண்ணிருக்கீங்களா, அதுதான் இங்க கீவேர்டு ஓகேவா? ஆஃப்ன்னு குடுத்தா டைரக்ட்டா அதுல உள்ள வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணும். இன்னுன்னு குடுத்தா கீய ஆக்சஸ் பண்ணி அப்புறம் வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணும். ஓகே. இந்த வேல்யூ நான் இங்க குடுத்திருக்கேன்ல, அதுக்கு பதிலா எதுனாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஓகே. பட் அங்க குடுக்கறது தான் இங்க என்னது கீழ வந்து பிரிண்ட் பண்ணும்போது அத தான் யூஸ் பண்ணணும். இப்போ கன்சோல் டாட் லாக்ல நான் வேல்யூ தானே டைரக்ட்டா ஆக்சஸ் பண்றேன். சோ அந்த வேல்யூவ அப்படியே நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். இங்க நான் கீய ஆக்சஸ் பண்ணதுனால, கீ அதுக்கப்புறம் அதோட வேல்யூ அப்படின்னு நான் அங்க வந்து பிரிண்ட் பண்ணேன். பட் இங்க நான் வேல்யூவ டைரக்ட்டா ஆக்சஸ் பண்றதுனால அந்த வேல்யூவ அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு 1, 2, 3, 4, 5 அப் டூ 5 வரைக்கும் வந்துடுச்சு. ஃபார் அண்ட் ஃபார் ஆஃப் புரிஞ்சுதா? ஓகினி, இந்துமதி, இந்துமதி, சாயோஷினி. ஓகே. ஓகே. இதெல்லாம் வந்துட்டு ஃபார் அண்ட் ஃபார் ஆஃப்ல. இது போக நமக்கு வந்துட்டு இன்னொரு புதுசா ஒரு லூப் படிச்சோம். அதுக்கு பேரு இன்ஃபைனைட் லூப். சோ இன்ஃபைனைட் லூப்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லூப் எழுதுறேன். புது கான்செப்ட்லாம் கிடையாது. இன்ஃபைனைட் நம்ம பண்ற மிஸ்டேக் தான் இன்ஃபைனைட் லூப். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். என்ன இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இன் ஓகே. வேற யூஸ் பண்ண முடியாதா? ஓகே. ஓகே. வேலு அது வந்துட்டு நான் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒயில் லூப் யூஸ் பண்றேன். ஒயில் லூப் யூஸ் பண்ணி வேலு ஈக்குவல் டு 3 இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு நான் குடுத்துருக்கேன். ஓகே. குடுத்துட்டு ஒரு ஒரு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க குடுத்துருக்கேன். ஓகே. சோ இப்போ இந்த லூப் ஸ்டாப் ஆகுமா? நம்ம வந்து வேல்யூவ இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இனிஷியலைஸ் பண்ணிட்டு நான் என் கண்டிஷன் என்ன குடுத்திருக்கேன்னா, வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா, எனக்கு வந்து இந்த லூப் அப்படிங்கிற வேர்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பட் இது எப்ப ஸ்டாப் ஆகும்னு கேட்டா, ஸ்டாப்பே ஆகாது. ஒண்ணு நம்ம அந்த வேல்யூவ வந்துட்டு இன்கிரிமென்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இன்கிரிமென்ட் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? வேலோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கும். சோ அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும்போது ஃபால்ஸ் ஆயிருக்கும். லூப்ப விட்டு எக்ஸிட் ஆயிருக்கும். பட் நம்ம இங்க என்ன பண்ணலன்னா, இன்கிரிமென்ட்டே குடுக்கல. இன்கிரிமென்ட்டும் குடுக்கல, டிக்ரிமென்ட்டும் குடுக்கல. சோ ஒண்ணுமே குடுக்காதனால, இப்ப இந்த லூப் என்ன பண்ணும்? திருப்பி எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். சோ இங்க வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. இது வந்துட்டு ஒரு எரர். நம்ம பண்ண மிஸ்டேக் அப்படிதானே? நம்ம வந்துட்டு குடுத்திருக்கணும் இன்கிரிமென்ட்டோ இல்ல டிக்ரிமென்ட்டோ. ஆனா நம்ம என்ன பண்ணல? மிஸ்டேக்ல குடுக்கல. சோ அதனாலதான் இது வந்து ஒரு எரர். இதுக்கு பேரு இன்ஃபைனைட் லூப். இங்க வந்து ஸ்டாப்பே ஆகாம இன்ஃபைனைட் டைம்ஸ் அது எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கிறதுனால, இத வந்துட்டு இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து ஒரு புதுசான இது ஒரு மிஸ்டேக் தான். அததான் அவங்க வந்துட்டு ஒரு தனி கேட்டகரியில பிரிச்சு எழுதியிருக்காங்க. இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு சொல்லிட்டு. இது போக நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா பிரேக் ஸ்டேட்மெண்ட், கன்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கன்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அதுக்கு எக்ஸாம்பிள் கூட குடுத்துருப்பாங்க. சோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ப்ராசஸ டெர்மினேட் பண்றதுக்கு. இப்போ வந்து ஒரு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கு. ஆ ஆனா, ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் வந்த உடனே, இங்க நம்ம ஸ்விட்ச் கேஸஸ்லலாம் பிரேக் குடுப்போம்ல. எதுக்கு குடுப்போம்? இப்போ ஸ்விட்ச் கேஸஸ்ல இங்க கூட எக்ஸாம்பிள் இருக்கு. ஸ்விட்ச் கேஸஸ்லலாம் எதுக்கு பிரேக் குடுப்போம்? நம்மளுக்கு அந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகி, அந்த கண்டிஷன்ல உள்ளது எக்ஸிக்யூட் ஆன உடனே நமக்கு போதும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு வேற எதுவும் எக்ஸிக்யூட் ஆக தேவையில்ல. சோ அந்த ப்ராசஸ என்ன பண்ணிருவோம்? அதோட டெர்மினேட் பண்ணிருவோம். இப்ப எனக்கு மார்க் வந்து நான் 89 குடுத்திருக்கேனா, சோ எனக்கு ஒன்ஸ் 89 வந்துட்டு அத விட கிரேட்டர் ஆனது வந்துட்டு அப்டின்னா,
நான் என்ன பண்ணிருவேன், அந்த பிரான்ச்ச மட்டும் பிரிண்ட் பண்ணி அதோட அந்த அதோட அந்த ஸ்டேட்மெண்ட்டே என்ன பண்ணிருவேன், டெர்மினேட் பண்ணிருவேன். அதுக்கு அடுத்து உள்ள அந்த டிஃபால்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகுமா? இல்ல எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ வந்து டெர்மினேட் பண்ணணும் அப்டின்னா, தட் மீன்ஸ் ஸ்டாப் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு கண்டிஷன் குடுத்து, அந்த கண்டிஷனுக்காண்டி பிரேக் ஆயிட்டுனா, இப்ப நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா, ஒன்ஸ் அது வந்துட்டு 4 ரீச் பண்ணிட்டு அப்டின்னா, எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிரணும்? பிரேக் பண்ணிரணும் அப்படின்னு நான் குடுத்துருக்கேன். ஓகே. சோ இந்த மாதிரி ஆ இன் பிட்வீன் ஒரு லூப்புக்குள்ள ஒரு கண்டிஷன் குடுத்து, நீங்க வந்துட்டு அந்த கண்டிஷன டெர்மினேட் பண்றீங்க. ஆனா இந்த 4 வந்து அது ரீச் பண்ணாம அதுக்கப்புறம் வேற ஏதாவது வேல்யூஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. அது எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஆனா அந்த 4 மட்டும் வந்துடுச்சு அப்டின்னா, அத என்ன பண்ணும்? டெர்மினேட் ஆயி அந்த லூப்ப விட்டே வெளில வந்துரும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா என்னதுன்னா, இப்போ அந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கு அப்டின்னா, அந்த லூப்ப விட்டே உங்களுக்கு கன்டினியூஸா எக்ஸிட் ஆயிரும். ஓகே. எக்ஸிட் ஆயி அடுத்து உள்ளது தான் எக்ஸிக்யூட் ஆகும். பட் கன்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்டின்னா, ஒரே ஒரு ஸ்டெப்ப மட்டும் ஸ்கிப் பண்ணும். இப்போ இங்க இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா, i is equal to 0, i less than 11 இதான் கண்டிஷன். சோ இப்ப வந்து 0ல இருந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்குமா? 1 அடுத்து வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். திருப்பி 3 அடுத்து 5 இப்படி சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். எப்படின்னா, இப்போ அங்க i is equal to 0 இருக்கு. லெஸ் தென் 11ஆன்னு பாக்குறோம். சோ வந்துட்டு ஆ அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? அத 0வ வந்துட்டு இன்கிரிமெண்ட் பண்ணி இங்க பிரிண்ட் பண்றோம். ஓகே. சோ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இங்க என்ன வருது? 1ன்னு வருது. அடுத்து என்ன பண்றேன் அப்டின்னா, திருப்பி கண்டிஷன் வந்து இப்போ 1 ஆயிட்டு. சோ இனிஷியலைஸ் பண்றேன். லெஸ் தென் 11ஆன்னு பாக்குறேன். கரெக்ட்டு. சோ இப்ப இன்கிரிமெண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரும்னா, 1 பிளஸ் 1 2 ஆயிரும். சோ இப்ப 2 வந்துச்சு அப்டிங்கும்போது, இங்க கண்டிஷன் என்ன குடுத்துருக்காங்க? ஒருவேள வர்ற டிவிசிபிள் பை 2 இருந்துச்சுன்னா, எனக்கு என்ன பண்ணணும்? கன்டின்யூ குடுக்கணும். அப்டின்னா, அந்த 2வ மட்டும் என்ன பண்ணாது? இது பிரிண்ட் பண்ணாது. பிரிண்ட் பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டு, ஸ்கிப் பண்ணும். பட் லூப்ப விட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பி அடுத்த தடவ இன்னொரு டைம் அடுத்த டைம் என்ன பண்ணும்? திருப்பி இன்கிரிமெண்ட் ஆகும்போது, இப்ப நவ் நம்மளோட ஐயோட வேல்யூ 3 ஆயிரும். சோ 3 ஆகும்போது என்ன ஆகும்? திருப்பி அது எக்ஸிக்யூட் ஆயி 3 யோட வேல்யூ வந்துட்டு இங்க பிரிண்ட் ஆகும். அடுத்து இப்ப இன்கிரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? 4 ஆகும். சோ 4 ஆகும்போது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுமா? அப்ப கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால அந்த 4 மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு, திருப்பி உள்ளது எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் இங்க எதுவுமே என்னது ஈவன் நம்பர்ஸே நமக்கு என்ன ஆகல? பிரிண்ட் ஆகல. சோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ப்ராசஸ டெர்மினேட் பண்ணி லூப்ப விட்டே வெளில வந்துரும். கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா, அந்த பர்ட்டிகுலர் ஸ்டெப்ப மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு, அந்த லூப்ப அடுத்து அகைன் எக்ஸிக்யூட் பண்ண வந்துரும். இதான் கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட். அது பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணல அப்டின்னா, நமக்கு திருப்பி இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆச்சா? இல்ல. ஒன்ஸ் அந்த i is equal to 4 இது பண்ணும்போது 1, 2, 3 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆச்சு. i வந்து 4ன்னு வரும்போது என்ன ஆயிட்டு? பிரேக் ஆகி டெர்மினேட் பண்ணி இந்த லூப்ப விட்டு வெளில வந்துட்டு, கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணல? அத லூப்ப விட்டே வெளில வரல. அந்த 2, 4 அது மட்டும் தான் டிவிசிபிள் பை 2. சோ அத மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாம, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டு. சோ இதான் கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட். அண்டர்ஸ்டாண்ட் தானே? புரிஞ்சுதா? எல்லாருக்கும்? ஓகே. இவ்வளவுதான் வந்துட்டு லூப் கான்செப்ட்ல நம்ம படிச்சிருக்கிறது. இன்ஃபைனைட் லூப் நம்ம சொல்லிட்டோம். சோ ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப், ஃபாரின் வந்து ஆப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துட்டு நமக்கு வந்து ஐட்ரேட் பண்றதுக்கு, ஃபார் ஆஃப் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அரேஸ்க்குள்ள ஐட்ரேட் பண்ணுவோம். இது வந்து டைரக்ட்டா வேல்யூஸ் ஐட்ரேட் பண்ணிடலாம். அது வந்து கீ மூலியமா ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபாரின் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த பிரேக், கன்டின்யூ. பிரேக் டெர்மினேட் பண்றதுக்கு கன்டின்யூ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுறதுக்கு கன்டின்யூ. ஓகே. சோ இப்ப நெக்ஸ்ட் அரே மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஓகே. அரே மெத்தட்ஸ்ங்கிறது வந்துட்டு நம்ம நிறைய இன்பில்ட் மெத்தட் படிச்சிருப்போம். அப்படிதானே? லைக் டெலீட் பண்றதுக்கு ஒரு அரே லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரிங்கா மாத்துறதுக்கு வந்து நம்ம டூ ஸ்ட்ரிங் கண்டுபிடிச்சோமா? பட் இது எல்லாத்தையுமே எதை வச்சு பண்ண போறோம்னா, ஒரு அரேஸ வச்சு இத்தனை மெத்தட்ஸையும் பண்ண போறோம். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அரேஸ வந்துட்டு நம்ம இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எந்த ஆபரேஷனாலும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு அரேயோட லென்த்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் அரேய வந்துட்டு இங்க டிக்ளேர் பண்ணிட்டு,
அந்த அரேயோட லென்த்தை நான் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கேன். சோ அதோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கோர்சஸ் டாட் லென்த், அதாவது டாட் லென்த், அந்த அரேயோட நேம் டாட் லென்த். இந்த மாதிரி தான் எல்லாமே டாட் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகே, டாட் லென்த் அப்படிங்கும்போது இந்த அரேல மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அந்த அத்தனை ஐட்டம்ஸோட லென்த்தை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 1 2 3 4 ஐட்டம்ஸ் இருக்கு. அப்ப அந்த அரேயோட லென்த் எவ்வளவு? 4. அடுத்து வந்துட்டு இங்க வந்து டூ ஸ்ட்ரிங் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அது என்ன பண்ணணும்? நார்மலா இருக்கிற எலிமெண்ட்டை வந்துட்டு ஸ்ட்ரிங்கா மாத்தி கொடுக்கணும். ஸ்ட்ரிங் மாத்தி கொடுக்கும் அப்படின்னா இப்ப நீங்க வந்துட்டு இங்க வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும்? ஸ்ட்ரிங்கா மாத்தி கொடுக்கும். இப்போ 1 2 3 4 5னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணீங்க மீன் சிங்கிள் கோட்ஸ்குள்ள நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை வந்துட்டு என்ன பண்ணும்? அப்படியே நான் ஸ்ட்ரிங்கா மாத்தி நமக்கு பிரிண்ட் பண்ணும். அதாவது இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே அரேஸ்ல இருக்கு. சோ அரேஸ் பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா இது வந்துட்டு என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரிங்கா மாத்தி ஒரு நார்மல் ஸ்ட்ரிங் உங்களுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இத வந்து இப்படியே நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும்னு நம்ம பார்ப்போம். இப்ப நான் என்ன பண்றேன்னா console.logல டைரக்டா கோர்சஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்றேன். இப்ப எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா அரே ஆஃப் 3ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. பட் அந்த அரேஸ்ல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகல. சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா அத வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி அத வந்துட்டு அவுட்புட்ல நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, அந்த கோர்சஸ்க்குள்ள உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுனால நான் என்ன பண்றேன்னா அத வந்துட்டு str அப்படின்னு ஒரு இதை டிக்ளேர் பண்ணி அதுல courses டாட் டூ ஸ்ட்ரிங் கேப்ஸ்ல தானே போட்டிருந்தாங்க, ஸ்மால்ல தான் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் என்னது கோர்சஸ். இப்ப நான் வந்து ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு இப்ப நான் கன்சோல் டாட் லாக்ல வந்துட்டு பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த அரேஸ்ல உள்ள அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு என்னது பிரிண்ட் ஆகும். இது வந்து அரேக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியல டைரக்டா. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்றோம். ஓகே, டைரக்டா உங்களால ஒரு அரேய வந்துட்டு பிரிண்ட் பண்ண முடியாது. அதனால ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த அரேய வந்துட்டு பிரிண்ட் பண்றோம். அடுத்து வந்துட்டு என்னது ஜாயின். ஜாயின் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எலமெண்ட்ஸை எப்படி ஜாயின் பண்றோம். இப்ப இங்க உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க எதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிருக்காங்க? கமா யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிருக்காங்க. இதே எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பைப்லைன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன், கோர்சஸ் டாட் ஜாயினை வந்துட்டு பைப்லைன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த எலமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஸோ நார்மலா கமால ஜாயின் பண்ணி எழுதிருந்தது என்னது பைப்லைன்ஸ்ல எனக்கு பிரிண்ட் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்ப எனக்கு console.logல என்ன பண்ண போறேன், courses டாட் ஜாயின்
ஏதாவது சிம்பிள் யூஸ் பண்ணணும்ல, ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி பார்க்கட்டுமா? எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, நமக்கு ஸ்லாஷ் சிம்பிள்ல இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இதே மாதிரி எனக்கு பைப்லைன் சிம்பிள் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? ஜாயின் பண்றதுல இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, பைப்லைன் வச்சு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது நார்மல் அரே. அடுத்து இது வந்து ஸ்ட்ரிங்னா அந்த எலமெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து தனியா பிரிண்ட் பண்ணும். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இந்த எதுவுமே இல்லாம ஜஸ்ட் அதோட எலமெண்ட்டை மட்டும் ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணி எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். இதுலயே எனக்கு வந்துட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கிறதுக்கு எதுக்கு கமா வச்சு ஜாயின் பண்ணிருக்காங்க. நான் இப்ப பைப்லைன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், வேற ஏதாவது ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். இதுக்கு தான் ஜாயின் மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து டெலிட். டெலிட் ஆபரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை டெலீட் பண்றதுக்கு. இதுக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து இதை வந்து ஆப்ஜெக்ட்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது அதோட கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் நேம் ஆக்சஸ் பண்ணி அதை வந்து டெலீட் பண்ணி எடுக்கிறோம். இப்ப நாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட டெலீட் பண்ணி பார்க்கலாமா? மை ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோமா, அந்த மை ஆப்ஜெக்ட்ல இருந்து டெலீட் பண்ணி பிரிண்ட் பண்ணி console.logல நான் என்ன பண்றேன்னா டெலீட் பண்றேன். எதை டெலீட் பண்றேன் அப்படின்னா, டெலீட் மை ஆப்ஜெக்ட். மை ஆப்ஜெக்ட் மை ஆப்ஜெக்ட்ல உள்ள எந்த கீயை வந்து டெலீட் பண்ணலாம் அப்படின்னா, Z டெலீட் பண்ணலாமா? இங்க வந்துட்டு சேலரிங்கிறத டெலீட் பண்ணிருக்காங்க. சோ நமக்கு வந்துட்டு சேலரி மட்டும் டெலீட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, Z டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு இப்ப நான் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். console.logல எதை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன்னா, இந்த மை ஆப்ஜெக்ட் அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாக்கலாமா? சோ எக்ஸும் ஒய்யும் மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த ட்ரூ எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லா எனக்கு டெலீட் ஆயிட்டு. நான் இப்ப console.logல வந்துட்டு டெலீட் ஆஃப் மை ஆப்ஜெக்ட் டாட் இசட்னு கொடுத்துருக்கேன்னா, சோ வந்து சக்சஸ்ஃபுல்லா டெலீட் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு அது வந்து இண்டிகேட் பண்றதுக்கு வந்துட்டு console.logல வந்துட்டு எனக்கு ட்ரூ அப்படின்னு அது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, சோ அதுக்கப்புறம் நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது, ஆப்ஜெக்ட பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது டெலீட் ஆனதுனால எக்ஸும் ஒய்யும் மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கன்கேட். கன்கேட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, மேக்ஸிமம் 2 அரேஸ ஜாயின் பண்ணி எழுதுறதுக்காண்டி கன்கேட் யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் ஆல்ரெடி இங்க வந்து ஒரு அரே வச்சிருக்கேன்னா, இத வந்துட்டு அரே 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து அதே மாதிரி அரே 2ன்னு வச்சுக்கலாமா? அரே 2ல வந்துட்டு நான் என்ன வச்சுக்கிறேன்னா, 11, 12, 13, 14 அப்படின்னு 4 எலமெண்ட்ட வந்துட்டு அரே 3ல வச்சுக்கிட்டேன். அரே 2ல. இப்ப இங்க இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 அரேஸ சேர்த்து அதை எதுக்குள்ள எழுதியிருக்காங்கன்னா, அரே 1ல எழுதியிருக்காங்க. ஓகே, அரே 1ஓட ஒரு 2 அரேய தான் சேர்க்க முடியும்னு இல்ல. 3 அரேஸ கூட நம்ம வந்து சேர்க்கலாம். அதை எப்படி சேர்த்திருக்காங்க அப்படின்னா, ஒரு அரேய அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அந்த அரேயோட அரே 2வையும் 3யையும் கன்கேட் பண்ணி எழுதிருக்காங்க. இப்ப நான் இங்க அரே 2, 3, 4, 5ன்னு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். கன்கேட் பண்ணி எழுதும்போது என்னது? 2, அரே 2, அரே 3, அரே 4 அந்த மாதிரி கன்கேட் பண்ணி எழுதலாம். இப்ப நான் இங்க 2 அரேய மட்டும் கன்கேட் பண்ணி எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். இங்க என்ன பண்றேன்? console.logல 2 அரேஸ கன்கேட் பண்ணி எழுதுறேன். நோட் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட்? ஒரு நியூ அரேன்னு சொல்லிட்டு ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ லெட் நியூ அரே ஈக்குவல் டு concat of அரே 1, அரே 2 ரெண்டுத்தையும் கன்கேட் பண்ணிட்டேன். கன்கேட் பண்ணிட்டு console.logல என்ன பண்ணிருக்கேன்?
கன்கேட் பண்ண அந்த நியூ அரேய வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். ஓகே, இது பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போமா? கன்கேட் இஸ் நாட் டிஃபைன்ட் வந்திருக்கு. கன்கேட் வேர்டு தப்பா எழுதிருக்கணும். சாரி. இப்படி டைரக்டா கொடுக்க கூடாது. எந்த அரேயோட நீங்க கன்கேட் பண்ணி இன்னொரு அரே எழுத போறீங்களோ அதை கொடுத்துதான் கொடுக்கணும். இப்ப நான் 3 அரே வச்சிருக்கேன் அப்படின்னா அரே 1ன்னு கொடுத்து கன்கேட் ஆஃப் அரே 2, அரே 3 அப்படின்னா அரே 2வையும் 3ஐயும் கன்கேட் பண்ணி அரே 1ஓட சேர்த்து எழுதி தரும். இப்ப நான் அரே 1ஓட ஜஸ்ட் அரே 2 மட்டும் கன்கேட் பண்ணிருக்கேன். ஸோ 1 2 3 4 5 11 12 13 14 அப்படின்னு சொல்லிட்டு கன்கேட் பண்ணி தந்திருக்கு. ஓகே, கன்கேட்டுங்கிறது ஜஸ்ட் ஜாயின் பண்ணி எழுதுறதுக்கு. அடுத்து ஃபிளாட் மெத்தட். ஃபிளாட் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இருக்கிற வந்துட்டு இப்போ வந்து நிறைய நெஸ்டட் அரேஸ் இருக்கு. இப்போ இது வந்துட்டு மெயின் அரே. ஸோ அந்த அரேக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு அரே இருக்கு, அடுத்து இன்னொரு அரே இருக்கு. ஸோ அந்த அரேக்குள்ளேயே என்ன பண்ணிருக்கு, 6ங்கிற இன்னொரு நெஸ்டட் அரே இருக்கு. ஸோ வந்துட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்துட்டு அரேஸ் வந்து நெஸ்டட் ஆகி இருக்கு. பட் எனக்கு இந்த மாதிரி எந்த அரேஸும் நெஸ்டட் ஆகாம ஒரே அரேயா எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஃபிளாட் யூஸ் பண்ணுவேன். ஃபிளாட் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படிங்கும்போது இருக்கிற எல்லா அரேஸையும் கேன்சல் பண்ணி ஒரே ஒரு அரேயை மட்டும் எடுத்து, இப்ப நான் ஃபிளாட் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணிக்கணும், ஒரே ஒரு நெஸ்டட் அரேயை மட்டும் எடுத்துக்கணும். இப்ப இங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 நெஸ்டட் அரே இருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் அந்த 1,2 3 4 5 6 7 அப்படிங்கிறது ரெண்டு அரே. சோ அது ஃபர்ஸ்ட் நெஸ்டட் அரே. அந்த நெஸ்டட் அரேக்குள்ளேயும் இன்னொரு நெஸ்டட் அரே இருக்கு, அதுதான் அந்த 6. சோ எனக்கு இங்க 2 நெஸ்டட் அரே இருக்கு. ஆனா எனக்கு ஒரு நெஸ்டட் அரே வரைக்கும் போதும் அப்படின்னா ஃபிளாட் ஆஃப் 1ன்னு கொடுத்தனா எனக்கு ஒரு நெஸ்டட் அரே மட்டும் வரும். இப்ப நான் எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் இங்க வந்துட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா, லெட்ன்னு போட்டு நான் தனியாவே பண்ணிடுமா, இல்ல தனியாவே வரேன். லெட்ன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்றேன். அந்த அரேல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா நம்ம நார்மல் அரே, அதுக்கப்புறம் அந்த அரேக்குள்ள இன்னொரு அரே, அத 2 3ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், அந்த அறைக்குள்ளேயே இன்னொரு 2 அரே வச்சிருக்கேன். ஸோ இதுலயுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா 6 மட்டும் எடுத்துட்டு அதையும் ஒரு அரே வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலருங்கிறது ஃபர்ஸ்ட் நெஸ்டட் அரே, அடுத்து 2 ரோஸ் கலருங்கிறது செகண்ட் நெஸ்டட் அரே. ஃபர்ஸ்ட் அரே, அடுத்து அதுக்குள்ள இருக்கிற நெஸ்டட் அரே, அதுக்குள்ள இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது இன்னொரு நெஸ்டட் அரே. ஓகே, இந்த கலர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுது, இங்க பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நல்லாவே. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபிளாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபிளாட்டுக்குள்ள நெஸ்டட் அரேயோட நெஸ்டட் லூப் வந்து ரெடியூஸ் பண்ணணும். இப்ப இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா இன்ஃபினிட்டின்னு கொடுத்திருக்காங்களா, சோ அதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்ஃபினிட்டி டெப்த் வந்து இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இப்போ வந்து இப்ப கன்சோல் டாட் லாக்ல ஃபிளாட்டை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு என்ன பண்ணிட்டு நெஸ்டட் அரே இல்லாம எல்லாமே பிரிண்ட் ஆயிட்டு, இப்ப நான் இங்க என்ன கொடுக்குறேன்னா இங்க வந்துட்டு இன்ஃபினிட்டிக்கு பதிலா 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப இது என்ன பண்ணிருக்குன்னா ஒரே ஒரு நெஸ்டட் அரேயை மட்டும் வச்சிருக்கு. ஓகேவா, சோ இங்க என்ன பண்ணிருக்கு 6ங்கிற அந்த நெஸ்டட் அரேயை மட்டும் வச்சிருக்கு. பட் வந்துட்டு அதை தாண்டி இங்க வெளியில இருந்து அந்த 2 நெஸ்டட் அரேயும் போயிடுச்சு. இப்ப நான் இங்க 2ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா
நெஸ்டட் அரே எல்லாமே போயிரும். ஏன்னா, இங்க வந்துட்டு நமக்கு வந்து 2 நெஸ்டட் அரே இருக்கு. ஓகே. 1 வந்துட்டு அந்த ரோஸ் கலர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நெஸ்டட் அரே. அப்புறம் 6ங்கிறது 2வது நெஸ்டட் அரே. இப்ப நான் இங்க டெப்த் வந்து 2ன்னு குடுத்துட்டதுனால, அது 2 நெஸ்டட் அரேயும் என்ன பண்ணிரும்? ரிமூவ் பண்ணிட்டு, எனக்கு வந்துட்டு ஃபிளாட்டா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிரும். ஆனா, இங்க நான் 1ன்னு குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும்னா, இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இதுல அந்த 6ங்கிற அந்த நெஸ்டட் அரேய மட்டும் வச்சுக்கும். அந்த 1, 2, 3ல இருந்த அந்த அரேயோட சிம்பிள எடுத்துட்டு 6ங்கிற நெஸ்டட் அரே மட்டும் வச்சுக்கும். அதுக்கு பேர் தான் டெப்த்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெப்த் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? ஓகே. புது கான்செப்ட்டா இருக்குல்ல, அதனால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அடுத்து வந்து புஷ் மெத்தட். புஷ், பாப் நீங்க நெறைய படிச்சிருப்பீங்க அப்படிதானே? புஷ்னா என்ன பண்ணுவோம்? ஒரு நியூ எலமெண்ட்ட ஆட் பண்ணணும்னா புஷ் பண்ணுவோம். ஆ இல்ல அத எலிமினேட் பண்ணணும்னா பாப் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு கூட நீங்க வந்துட்டு நீங்களே பார்த்துக்கலாம். அரேஸ்க்குள்ள தான் புஷ் அண்ட் பாப் மெத்தட் பண்ண போறோம். அதாவது புஷ் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அரேயோட எண்டுல நம்ம ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா புஷ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அப்ப பாப் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு அரேயோட எண்ட்ல உள்ள எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ணணும்னா பாப் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இங்க அதே மாதிரி தான் பண்ணிருக்கோம். புஷ் ஆஃப் 60 அப்படிங்கும்போது அந்த அரேயோட எண்டுல அந்த 60ய போய் ஆட் பண்ணிருவோம். ஓகே. அதுக்கு அடுத்து வந்துட்டு புஷ் ஆஃப் 70, 80, 90. அதுவும் ஒரு எலமெண்ட்ட தான் புஷ் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. 2, 3 எலமெண்ட்டையும் நம்ம என்ன செய்யலாம்? ஆட் பண்ணலாம். இந்த மாரி மொத்தமா 70, 80, 90 3 எலமெண்ட்டா எண்டுல கூட நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா, டெலீட். இதான் பாப் மெத்தட்ன்னு வரும். சோ அதே மாரி புஷ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, எண்ட் ஆஃப் தி அரேல ஆட் பண்ணலாம். அன்ஷிஃப்ட்ல என்ன பண்ணலாம்னா, ஃப்ரண்ட் ஆஃப் தி அரேல வந்து நம்ம வந்து ஒரு 2 எலிமெண்ட்ஸ ஆட் பண்ணணும். இப்ப 10, 20 வந்து எனக்கு ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா, அன்ஷிஃப்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். எண்டுல ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவேன்? புஷ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே. இங்க பாப் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்களா? பாப் மெத்தட் என்ன பண்ணும்? எண்டுல உள்ள எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ணும். ஷிஃப்ட் என்ன பண்ணும்? ஸ்டார்ட்டிங்ல உள்ள எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ணும். ஓகே. பட் உங்களால ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? ஒரு ஜஸ்ட் புஷ் பாப்ன்னு தான் குடுக்க முடியும். எந்த எலமெண்ட்ன்னு உங்களுக்கு தெரியாது. பாப்ன்னா கடைசில உள்ள எலமெண்ட்ட ரிமூவ் பண்ணும். ஷிஃப்ட்ன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல உள்ள எலமெண்ட்ட ரிமூவ் பண்ணும். அவ்வளதான். ஸ்ப்ளைஸ் மெத்தட், அதுக்கப்புறம் ஸ்லைஸ் மெத்தட். ஸ்ப்ளைஸுக்கும் ஸ்லைஸுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, ஸ்ப்ளைஸ் மெத்தட் தான் என்ன பண்ணும்னா, ஒரு புதுசா ஒரு எலமெண்ட்ட இன்சர்ட் ஆர் ரிமூவ் பண்ணும். இன் பிட்வீன் த அரே. அரேயோட இன் பிட்வீன்ல உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஆர் ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா ஸ்ப்ளைஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப இங்க வந்துட்டு 20, 30, 40, 50ன்னு இருக்கு. சோ இதுல நான் என்ன பண்றேன்னா, 1, 3 அப்படிங்கும்போது ஸ்ப்ளைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி 1, 3 அப்படிங்கிறது ஸ்ப்ளைஸ் மெத்தட்ல எப்படின்னா, இப்ப நீங்க வந்து இங்க 1, 3ன்னு குடுத்துருக்கீங்கல்ல, இது வந்துட்டு இண்டெக்ஸ ரெப்ரசன்ட் பண்ணும். சோ இங்க வந்து அரேனா எப்படி இருக்கும்? 0, 1, 2, 3ன்னு இருக்கும். சோ ஸ்ப்ளைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி 1, 3ன்னா 1லேருந்து 3வது வரைக்கும் உள்ள எலமெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? டெலீட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க சும்மா ஸ்ப்ளைஸ் ஆஃப் 1, 3 அப்படின்னா குடுத்தீங்கன்னா, அது வந்துட்டு என்ன பண்ணும்? டெலீட் பண்ணிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் அண்ட் தென் எண்டிங் இண்டெக்ஸ் மட்டும் குடுத்தீங்க அப்படின்னா, அது டெலீட் பண்ணிரும். ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ், எண்டிங் இண்டெக்ஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன எலமெண்ட்லாம் குடுக்குறீங்களோ, அது வந்துட்டு இன்சர்ட் பண்ணக்கூடிய எலிமெண்ட். இத நான் மட்டும் எக்ஸாம்பிள் மட்டும் வச்சு சொல்றேன். இப்ப நான் இங்க வந்துட்டு புதுசா இன்னொரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். SPL அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்றேன். அந்த அரேல வந்துட்டு 20, 30, 40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வச்சுக்கிறேன். இந்த அரேல நான் என்ன பண்ண போறேன்னா, ம், இந்த SPL
டாட் ஸ்ப்ளைஸ். ஸ்ப்ளைஸ்ன்னு கொடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா 1,2 அப்படின்னா இப்ப நான் வந்துட்டு ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். 1ல இருந்து 2 வரைக்கும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன், கன்சோல் டாட் லாக்ல SPL பிரிண்ட் பண்ணிடுறேன். SPL 1 பிரிண்ட் பண்றேன்னா SPL 1 பிரிண்ட் பண்ணிட்டு இப்ப என்ன பிரிண்ட் ஆயிரும் பார்க்கலாமா? தேர்ட்டி 40 மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்கு, ஆக்சுவலி அது டெலீட் தானே பண்ணணும். ஓகே. ஸோ SPL 1ல நான் எதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னா அந்த டெலிட் பண்ண எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ SPLல ஸ்ப்ளைஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி 1,2ல வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ டெலிட் பண்ணதுனால எனக்கு இப்போ என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, 1ல இருந்து 2, அதாவது 0 1 2. ஸோ 0 1 2 1 2லயும் உள்ள இந்த 30 40 வந்துட்டு என்ன பண்ணிட்டு அப்படின்னா டெலிட் ஆயிட்டு. ஸோ இப்போ எனக்கு SPL பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், 20 மட்டும்தான் இருக்கும். இதே எனக்கு எலமெண்ட்டை ஆட் பண்ணணும், அதாவது அந்த SPLக்குள்ள எலமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா லெட் இன்சென்ட் போட்டுட்டு நான் இன்சென்ட்டுக்குள்ள SPLக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். அதையும் ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ணி நான் ஆட் பண்றேன். டெலிட்டும் ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ணி தான் பண்றேன், ஆடும் ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ணி பண்ண போறேன். என்ன பண்றேன்னா 1ல இருந்து 2 வரைக்கும் நான் என்ன பண்றேன், 1ல இருந்து 2 வரைக்கும் இண்டெக்ஸ்ல இது ஃபர்ஸ்ட் 2 தான் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் நீங்க இப்ப கொடுக்க போற எலமெண்ட் எல்லாம் அதுல உள்ள இன்செர்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட். எதெல்லாம் இன்செர்ட் பண்ணணும்னா எனக்கு வந்துட்டு 10, அதுக்கப்புறம் வந்துட்டு 15, 60. 1ல இருந்து 2னா 2 எலமெண்ட் தானே இன்செர்ட் பண்ண முடியும். இப்ப நான் கன்சோல் டாட் லாக்ல இப்ப என்ன பண்ணிருக்கு, 1ல இருந்து 2 வரைக்கும் நான் மென்ஷன் பண்ண எலமெண்ட் என்னதுன்னா 10 15. ஸோ இண்டெக்ஸ் 1,2ல வந்துட்டு 10ஐயும் 15 என்ன பண்ணிருக்கு, இன்செர்ட் பண்ணிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், புஷ் பாப் யூஸ் பண்ணி ஒன்னு ஸ்டார்டிங்ல இன்செர்ட் பண்ண முடியும், இல்ல எண்டிங்ல உள்ளதை மட்டும் டெலிட் பண்ணலாம், இல்ல ஸ்டார்டிங்ல உள்ளதை மட்டும் டெலிட் பண்ணலாம். பட் ஸ்ப்ளைஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல எண்டிங்ல எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அதோட இண்டெக்ஸை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை டெலிட்டும் பண்ணிக்கலாம். அந்த இண்டெக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு நீங்க வந்து 2 எலமெண்ட் ஆட் பண்ணீங்கன்னா அந்த எலமெண்ட் அந்த இண்டெக்ஸ்ல பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல நம்ம ஆடும் பண்ணிக்கலாம். இதான் ஸ்ப்ளைஸ் ஆப்ரேஷன். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லைஸ் ஆப்ரேஷன் ஒண்ணு இருக்கு. ஸ்லைஸ் ஆப்ரேஷன் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் எனக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நான் ஸ்லைஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவேன். இப்போ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல எனக்கு 0th இண்டெக்ஸ்ல இருந்து 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள எலமெண்ட் மட்டும் வேணும். இந்த 3rd இண்டெக்ஸ் மட்டும் உங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்கல்ல. சோ இந்த கேஸ் 1ல நான் என்ன பண்ணிருக்கேன், அரே டாட் அதை மட்டும் ஸ்லைஸ்னா என்னது, கட் பண்ணி எடுத்துட்டு வர்றது. சோ ஒரு அரேல உள்ள ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணணும்னா நம்ம ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்ப 0,3னா இண்டெக்ஸ் 1 2 3 4 வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா நான் இங்க வந்துட்டு 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். பட் ஸ்லைஸ் மெத்தட் என்ன பண்ணும்னா நம்ம கடைசியா ரெப்ரசென்ட் ஸ்பெசிஃபை பண்ண இண்டெக்ஸ்ல இருந்து 1 மைனஸ் பண்ணி தான் அதுல மத்த எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணும். அப்ப இங்க வந்துட்டு 4 வரைக்கும் இருந்தாலும் 0 -1ல அப்ப 2 வரைக்கும் இண்டெக்ஸ் 2 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ 1 2 3 வரைக்கும் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி -3னா லாஸ்ட்ல இருந்து உள்ள 3 எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். சோ அதை 8 9 10 அதை மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்கு. 3,7 அப்ப 3ல இருந்து 7 இன் பிட்வீன்ல உள்ள இண்டெக்ஸ்ல உள்ள எலமெண்ட்டை கட் பண்ணி எடுத்து வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, இதான் வந்து ஸ்லைஸ் மெத்தட். இங்க ஸ்லைஸ்ன்னு தப்பா கொடுத்துருக்காங்க, இது வந்து ஸ்லைஸ். ஒரு எலமெண்ட்டை அப்படி கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு வருது. அடுத்து மேப் மெத்தட். மேப் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா
இப்ப எனக்கு 4, 9, 16, 25ன்னு சொல்லிட்டு 4 எலிமெண்ட் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, 4 எலிமெண்ட்டையும் இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கோ, அத்தனை டைம்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு அரேஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். அந்த அரேல நான் என்னது ஒவ்வொரு எலிமெண்டோட ஸ்கொயர் ரூட்ட ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இப்போ இங்க வந்துட்டு 4, 9, 16, 25 இருக்கு. நான் இங்க வந்து ஒரு ஃபங்ஷன் gxங்கிற ஒரு ஃபங்ஷன வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த ஃபங்ஷன் எத ரிட்டர்ன் பண்ணும் அப்டின்னா, அந்த அரேல உள்ள ஒவ்வொரு எலிமெண்டோட ஸ்கொயர் ரூட்ட எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அரே டாட் இப்போ 4 ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 2, 9 ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 3, 16 ஓட ஸ்கொயர் ரூட் 4, 25 ஓட ஸ்கொயர் ரூட் 5. இந்த ஸ்கொயர் ரூட்ட மட்டும் எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த அரேல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸ்டோர் பண்ணிட்டு நான் மேப் மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா இந்த அரேல என்னலாம் இருக்கும் 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்கும். பட் நான் இங்க மேப் மெத்தட் யூஸ் பண்ணதுனால இந்த அரேல மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை டைம் நம்ம ஸ்கொயர் ரூட்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்க அந்த அரே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்ப 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு, 4 ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா 4 டைம் அந்த ஸ்கொயர் ரூட் வந்து 2, 3, 4 ஈச் எலிமெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த அரேல. அது என்ன பண்ணுதுன்னா, இங்க இருக்கிற எத்தனை எலிமெண்ட் இருக்கோ, அத்தனை டைம் வந்துட்டு அந்த அரே எக்ஸிக்யூட் ஆகுது. நான் இங்க 5 எலிமெண்ட் குடுத்தேன்னா, என்ன பண்ணும் இந்த அரே வந்துட்டு 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சோ, ஃபர்ஸ்ட் மேப் மெத்தட் எதுக்கு அப்டின்னா, கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஐட்ரேட் பண்ணிட்டே போகும். ஒரு அரேக்குள்ள நம்ம ஐட்ரேட் பண்ணணும். ஐட்ரேட் பண்ணி, பண்ணி திருப்பி, திருப்பி எத்தனை டைம் ஐட்ரேட் ஆகுதோ, அத்தனை டைம் இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். ஓகே. சோ, இங்க வந்து 4 எலிமெண்ட் இருக்கு. சோ, மேப் பண்ணும்போது என்ன பண்ணும்? மேப்ங்கிறது ஒண்ணும் இல்ல. அந்த அரேய போய் கால் பண்ணும். ஓகே. இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 4 இருக்கா? சோ, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 4க்கு வந்துட்டு கால் பண்ணும். கால் பண்ணி என்ன பண்ணும்? அந்த அரே அந்த மேத் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த அரே எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து என்ன பண்ணும்? திருப்பி மேப் வந்துட்டு என்ன பண்ணும்? செகண்ட் எலிமெண்ட்ட கால் பண்ணும்போது 9 கால் பண்ணும்போது என்ன பண்ணும்? திருப்பி அந்த மேப் ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி அந்த ஸ்கொயர் ரூட் வந்துட்டு அந்த அரே வந்து டிஸ்ப்ளே ஆகும். திருப்பி 16ங்கிறது வந்துட்டு திருப்பி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கால் ஆகும். 16 கால் ஆகும்போது திருப்பியும் அகைன் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸையும் அது என்ன பண்ணும்? ஐட்ரேட் பண்ணி கால் பண்ணிட்டே இருக்கும் மேப் மெத்தட். கால் பண்ணி கால் பண்ணி அங்க எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனை டைம் உங்களுக்கு அந்த அரே வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். புரிஞ்சுதா? 9:35 ஆயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு தானே? இன்னைக்குள்ள கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. எனி டவுட்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கலாம். இப்போதைக்கு செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க் யூ.